ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு தற்சமயம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். மேலும் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டுமே கிடையாது, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கதா தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிரப்புவதற்காகவே கடந்த 7 மாதங்களாகவே நேரடி நேர்காணல் எல்லாமே சென்று கொண்டு இருந்ததுங்க. ஸோ நேரடி நேர்காணல்கள் கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நேரடியாக நேர்காணல்கள் எல்லாமே நடத்தப்பட்டு வந்தது. ஸோ நேர்காணல் முடிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு பிறகு இந்த ரேஷன் ஷாப்புடைய தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியலில் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் இந்த மாதிரி பேக்கேஜர், இந்த மாதிரி 2 பணியிடங்களை நிரப்புறதுக்கு இந்த செலக்டட் கேண்டிடேட்டுடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. வெறும் 44 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜர் சேல்ஸ்மேன் அந்த கேட்டகரிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீஸ்டான பீப்புள் தான் இந்த கேட்டகரிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செலக்ட் பண்ணது ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்கு தெரியுது. சேல்ஸ்மேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 44 பேர், பேக்கேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிக அளவில் விண்ணப்பங்கள் எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துச்சா, இல்லை என்னதான் நடந்தது அப்படின்றது இதுவரை தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரிசல்ட்டை மறுபரிசீலனை செய்து வெளியிடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு தினசரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக அரசு ஏற்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த 8 மாதங்களாக ரேஷன் கடை ஊழியர்கள் முதற்கொண்டு அதிகாரிகள் முதற்கொண்டு வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்பில் ஒரு 9-10 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டு ஒரே நாளில் வெளியிடறதுக்கு தகவல் வந்திருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த நாள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாவட்ட வாரியாக மீதி இருக்கிற 13 மாவட்டங்களுடைய ரிசல்ட், ஸோ 18 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். ஒரே நாளில் மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்தது நாம் பார்க்கலாம். ஸோ ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் நேற்று நாம் எல்லாருமே சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், இந்த மாதிரி மாவட்டங்கள்ல எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ நம்ம எல்லாருமே நேற்று நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் ஈரோடு மாவட்டம், கண்டிப்பாக ஈரோடு, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் இதோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டிஆர்பி ஈரோடு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டே வருதுங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஈரோடு மாவட்டத்தோட மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோடைய ரிசல்ட்டு ஒரே நேரத்தில் நமக்கு பப்ளிஷ் செஞ்சது ஒரு ஆச்சரியத்துக்கு ஏற்படுத்துதுங்க. ஸோ இந்த டிஆர்பி திருப்பூர்னு அடிச்சிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே நமக்கு பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டத்துடைய ரிசல்ட், 13 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி
ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸை பார்த்துருக்கீங்க. அதே போல் திருப்பூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட்ஸு நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் செய்யப்பட்டு விட்டதுங்க. ஸோ பேக்கேஜர் எவ்வளோ எடுத்திருக்காங்க, சேல்ஸ்மேன் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. வெறும் 118 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எடுத்திருக்காங்க. அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 48 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வர ஒரு 15 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க. கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு தற்சமயம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். மேலும் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட இருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டுமே கிடையாது, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்புடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நிரப்புவதற்காகவே கடந்த 7 மாதங்களாகவே நேரடி நேர்காணல் எல்லாமே சென்று கொண்டு இருந்ததுங்க. ஸோ நேரடி நேர்காணல்கள் கடந்த ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நேரடியாக நேர்காணல்கள் எல்லாமே நடத்தப்பட்டு வந்தது. ஸோ நேர்காணல் முடிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு பிறகு இந்த ரேஷன் ஷாப்புடைய தற்காலிக தெரிவு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தெரிவு பட்டியலில் இப்போ லேட்டஸ்ட்டாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் மற்றும் இந்த மாதிரி பேக்கேஜர் இந்த மாதிரி 2 பணியிடங்களை நிரப்புறதுக்கு இந்த செலக்டட் கேண்டிடேட்டுடைய லிஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. வெறும் 44 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜர் சேல்ஸ்மேன் அந்த கேட்டகரிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீஸ்டான பீப்புள் தான் இந்த கேட்டகரிக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செலக்ட் பண்ணது ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்கு தெரியுது. சேல்ஸ்மேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 44 பேர், பேக்கேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிக அளவில் விண்ணப்பங்கள் எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துச்சா இல்லை என்னதான் நடந்தது அப்படின்றது இதுவரை தெரியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிசல்ட்டை மறுபரிசீலனை செய்து வெளியிடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு தினசரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக அரசு ஏற்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த 8 மாதங்களாக ரேஷன் கடை ஊழியர்கள் முதற்கொண்டு அதிகாரிகள் முதற்கொண்டு வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்பில் ஒரு 9-10 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட்டு ஒரே நாளில் வெளியிடறதுக்கு தகவல் வந்திருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த நாள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாவட்ட வாரியாக மீதி இருக்கிற 13 மாவட்டங்களுடைய ரிசல்ட், ஸோ 18 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். ஒரே நாளில் மீதி இருக்கிற மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்தது நாம் பார்க்கலாம். ஸோ ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் நேற்று நாம் எல்லாருமே சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர்,
இந்த மாதிரி மாவட்டங்கள்ல எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம எல்லாருமே நேத்து நம்ம சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம குறிப்பிட்டே சொன்னோம். ஈரோடு மாவட்டம் கண்டிப்பா ஈரோடு, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் இதோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ இன்னும் சற்று நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மற்ற மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டிஆர்பி ஈரோடு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிஆர்பி ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்டும் நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியாக ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டே வருதுங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஈரோடு மாவட்டத்தோட மற்றும் திருப்பூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டு ஒரே நேரத்தில் நமக்கு பப்ளிஷ் செஞ்சது ஒரு ஆச்சரியத்துக்கு ஏற்படுத்துதுங்க. ஸோ இந்த டிஆர்பி திருப்பூர்னு அடிச்சிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனைத்துமே நமக்கு பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டத்துடைய ரிசல்ட் 13 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி ஈரோடு மாவட்டத்துடைய ரிசல்ட்ஸை பார்த்துருக்கீங்க. அதே போல் திருப்பூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட்ஸு நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் செய்யப்பட்டு விட்டதுங்க. ஸோ பேக்கேஜர் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இது எவ்வளோ, சேல்ஸ்மேன் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. வெறும் 118 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எடுத்திருக்காங்க. அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 48 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வர ஒரு 15 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நம்ம அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மீதி இருக்கிற மாவட்டத்துடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க. கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.